சாதாரணமாக பகவான் யாருக்கும் மந்திரோபதேசம் செய்வதில்லை. ஆனால் சில அன்பர்களுக்கு அது விதிவிலக்காக அமைந்ததுண்டு. அப்படி அந்த பாக்கியம் பெற்ற சிலரில் ஒருவருடைய சம்பவம் இது. அதாவது ஒரு குடியானவன் ஒரு நாள் பகவான் மலைப்பக்கம் சென்று திரும்பி வருகையில் அந்த ஏழை குடியானவன் ஒருவன் பகவானை எதிர்நோக்கி வணங்கி, சாமி, எனக்கு ஏதாவது மந்திரம் சொல்லிக் கொடுங்க, நான் தினமும் தவறாமல் சொல்கிறேன் என்று கூறி கைகட்டி வாய் புதைந்து நின்றான். அதனை சில வினாடிகள் உற்று நோக்கிய பகவான், அவர் கண்களை நோக்கிய பகவான், இள நகை பூத்தவராக சிவாய நம என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிரு என்று கருணையுடன் உபதேசித்து அருளினார். அந்த குடியானவன் பெரிதும் மகிழ்ந்து சிவாய நம என்று கூறி பகவானிடம் விடைபெற்று சென்றான். இந்த குடியானவன் மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பகவான் கேட்டவர்களுக்கெல்லாம் மந்திர ஜபம் கொடுத்ததில்லை. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஞானிகள் அருள் தருவதற்கு வெளி லட்சணத்தை பார்ப்பதில்லை, அக லட்சணத்தை தான் பார்க்கிறார்கள். அந்த குடியானவன் அகத்தில் சாது லட்சணம் இருந்திருக்க வேண்டும். பகவானின் கருணை பொருந்திய திருவாயால் அண்ணாமலையாரின் பாதத்தில் மந்திர ஜப உபதேசம் பெற்ற அந்த குடியானவன் மிகவும் பாக்கியசாலி.